Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. மதன் இல்லாத போதே ஆப்வியஸ்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதேதான் guys, மதனை வந்து சிறப்பான தரமான prank ஒன்று பண்ண போறோம். என்ன prank அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டிங் prank. ஆக்சுவலாக எனக்கு வந்து காலையில் மாமா இன்னைக்கு நைட் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஸோ அதனால் மாமா ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க சொன்னால் ஒரு 2 நிமிஷம் இந்த கட்டிலுக்கடியில் போய் இந்த பெட்டி எடுத்து க்ளீன் பண்ணேன். அதில் எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. இப்போ மாமா எங்கே போயிருக்கா அப்படின்னா, அன்றைக்கி மாமா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணால ஏசி. ஸோ அதுக்கு வந்து ஏதோ செல்லுட்டுக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போலாம் தானே. இன்ன வரைக்கும் போடல. சரி ஊருக்கு போகிறோம், மழை வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு அந்த இதை பண்ணுறதுக்கு அது என்ன டேப்பு வாங்க கடைக்கு போயிருக்கு, எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு. ஸோ வரத்துக்குள்ளே ஒரு ப்ராங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் சொல்லிட்டேனே, இரிட்டேட்டிங் ப்ராங்க். நம்ம வீடு வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போவுமே நான் வந்து நீட் அண்ட் ஸ்வீட்டாக தான் வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி துவச்ச துண்ணட்டு வந்து அங்கங்கே அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். ஓகே காய்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே வாங்க இப்போ டாக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், புதுசாக ஒரு அப்டேட் நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஹைப் அண்ட் தேங்க்ஸ், சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு தான் அந்த ஹைப்புன்ற ஆப்ஷன் இப்போது ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஹைப் ஆப்ஷன் எங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ்லையும் சரி, வ்ளாக்லேயும் சரி, லைவ்லேயும் சரி, இந்த 2 இடத்துல மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நம்மளோட வீடியோவை க்ரோத் பண்ணுறதுக்கு, நம்மளோட சேனலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹைப்புன்ற ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஹைப் கொடுத்துருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா சூப்பர் தேங்க்ஸ். எப்படி நீங்கள் லைவில் எங்களுக்கு சூப்பர் சேட் கொடுக்குறீங்களோ, ஸோ அதே மெத்தட் தான் இதில் வந்து வ்ளாகுக்கு கீழே சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். நாங்கள் போடுற வீடியோஸ், நாங்கள் போடுற லைவ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சூப்பர் தேங்க்ஸை கிளிக் பண்ணும்போது கீழே இவ்வளோ உள்ள அமௌண்ட்ஸும் காட்டும். 40 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சூப்பர் தேங்க்ஸ். ஸோ இந்த 2 அப்டேட்டுமே புதுசாக கொடுத்துருக்காங்க. மறக்காமல் அதை மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ் கைஸ். ஓகேவா? ஓகே, மாமா வெளில போயிருக்கா. இப்போ நான் கேமரா செட் பண்ணணும், மைக்கெல்லாம் செட் பண்ணணும். இங்கே பாருங்கள், மைக்கில் 2 மைக்கை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி என் வாய்ஸ் கீச்சுன்னு இருக்கும். ஸோ மைக்கு வேறு பக்கத்துலேயே வச்சு கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்னால் கத்த முடியல, ஏன்னா கோல்டு தும்மல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வரும்போது எப்படி தெரில கைஸ், உண்மையாகவே திஸ் இஸ் கோ வித் த ஃப்ளோ. ஓகேவா? வாங்க போகலாம். ஓகே கைஸ், கேமராலாம் செட் பண்ணியாச்சு. சரி ஓகே, நார்மலாக நம்ம உட்காந்துருப்போம், நம்ம வரட்டும். சரியா? மைக்கு என்ன பண்ண போகிறான், எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா நான் வந்து எப்போவுமே வீடை வந்து அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் நீட்டாக க்ளீனாக வச்சுருவேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. சரி ஓகே, பார்க்கலாம். கோவித்த ஃப்ளோதான் பறக்கும். வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது சிறப்பான தரமான சம்பவம். அவனுக்கு இருக்கா எனக்கு இருக்கா அப்படின்றது பயமாக இருக்கு. அடிக்கட மாட்டான், ஆனால் விட்டு லபால கத்துவான். அவன் கத்துனாலே நானும் கத்துவேன். டென்ஷன், பிபி, ப்ரெஷர் எனக்கு. என்ன இல்லையா அப்படியே வந்துட்டான். என்ன டியூப்ல? அந்த வாஷிங் மிஷின். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆரம்பி ஒட்ட சொல்லு. எடிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒட்டுவாடா. மலாற மாதிரி இருக்கு. திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வீட்ல இல்ல, அவன் பாத்ரூம் பையன் வச்சிருக்கான்.
அண்ணே இல்ல மழை வரதுக்குள்ள இது ஒட்டினா நல்லா இருக்கும். அண்ணே ஏன் இப்போ ஊருக்கு போகணும் திவ்யா? இதான் இப்படி வச்சிருக்கிற மடிக்காம? இருக்கிற டைம்ல மடிக்கலாம்ல. டயர்டா இருக்கு இதா இருக்குன்ட்டு வெள்ளை வெஸ்டி வேற கிடக்குது இதுல. இந்த மாதிரி ஏன் அப்படி வீடியோ வச்சிருக்கிற கடுப்பு ஏத்திக்கிட்டு வைக்கிறேன். மறந்துடுவேன், ஞாபகப்படுத்து. இதெல்லாம் மடிச்சு வைக்காம அப்படியே உட்கார்ந்தே மடிக்க வேண்டியதானே? கையில யாராவது மருதாணி வைப்பாங்களா? துணி அள்ளி போட்டுக்கிட்டு கையில தான் மருதாணி. இப்ப வர்ற வரைக்கும் அது அப்படியே கிடக்கும். என்னதான் இது பண்ணியோ? ஏய் நச நச நசன அத போ நண்ட. சும்மா கத்திக்கினே இருக்கற இப்ப பாரு. வீடு நீட்டா இருக்கு பலவாட்டி சொல்றேன். நீட்டா இருக்கணும்னா பண்ணு. நான் பண்றதுக்கு முன்னாடி வணக்கம் வெச்சிட்டு. ஏன் வீடு க்ளீன் பண்றதுக்கு உனக்கு ஆக்கி போறதுக்கு என்ன கலாம நினைச்சுக்கற? மூஞ்ச பாரு நல்லா. மரியாதை இல்ல உனக்கு. உனக்கு வீடு நீட்டா க்ளீனா இருக்கணும்னா நீ பண்ணு. அக்கறை அவ்வளோ அக்கறை இருக்கிறவன். நானே கோல்டு பிடிச்சிக்கணும் டென்ஷன்ல ஆகுறேன். டென்ஷன் ஆகும். என்ன மேலும் மேலே டென்ஷன் வந்த உடனே அப்படியே வள கத்துறேன். நல்லா இருந்துச்சு இவ்வளோ நேரம் நீ இல்லாம நிம்மதியா கிடந்தேன். படாங்கிட்டு மேல பெயிண்ட் வச்சதா என்னது இது? நீ மருதாணி அரைச்சிட்டோம். இதுங்க வைக்க பின்னாயில தெரியாது. ஏலியா லியா உங்க அப்பா என்ன பைத்தியமாடா? ஏய் புள்ளைய தட்டி நின்னா வாயை வச்சிடுவோம். ஏன் வீட்டை அப்படி வச்சிருக்கிற? ஏய் அப்படிதான் வச்சுப்பா. என்ன போட்டு பிரச்சனை? நீட்டா வச்சுக்கோ திவ்யா. முடியாது. எறும்பு சாக் பீஸ் யாராவது கை தொடுற இடத்துல வைப்பாங்களா? சொல்லு. கால் தொடுற இடத்துல வைக்க முடியும். என்ன இது? நான் ஏன் கால் நோண்டுறேன்? எறும்பு சாக் பீஸ் எல்லாரும் கைப்பட வச்சோம்னாக்க உடம்போது இந்த வாயில கை வச்சாங்க என்ன பண்றது? யார் இங்க இப்படியே குழந்தை இருக்குது 10 குழந்தை அல்லாடுது கையில வச்சுட்டு வாயில வச்சு ஆளப்பாரு நல்லா. ஏன்னா அவ்வளோ லூஸா நீங்க கையில தொட்டுட்டு வாயில வச்சுக்கிறதுக்கு குழந்தைக்குள்ளே தெரியும். மண்டை டென்ஷன் பண்ணாத. எனக்கு தலையில இருக்குது கம்மி இரு. நான் கொஞ்ச தூங்க போறேன். தூக்கம் வருது எனக்கு. கத்தாத. முடியாது முடியாது. கிளம்பு. கூட்டு கூட்டு என்னால முடியாது. நான் தூங்க போறேன். எனக்கு கோல்டு பிடிச்சிச்சு. தலை வலிக்குது. டென்ஷன் ஆகுது எனக்கு. எனக்கு உடம்பு இல்லை. என்னை விட்டுரு. உனக்கு நீட்டா இருக்கணும் தேவைன்னா நீ பண்ணு. என்னால பண்ண முடியாது. ஆமா கிடையாது. ஆமா கிடையாது. எனக்கு நீட்னஸ் கிடையாது.
ஒழுக்கா கிடையாது, எல்லாமே எனக்கு தான் இல்லை, உனக்கு தான் எல்லாம் இருக்குல்ல, அப்போ வச்சுக்கோ. வீட்டில் இருக்க எல்லாம் உனக்கு வேலை பார்க்கணும், ஆனால் நீ வேலை பார்க்க மாட்டேன். ஒரு வாட்டி பண்ணிட்டு 1000 வாட்டி சொல்லி. ஏய் உடம்பு சரியில்லைன்னு தானே சொல்ற, அடிக்கிற அறிவில்ல மெண்டல் கிறுக்கு. வெளில போயிட்டு வந்தாலே ஊர் உலகத்துல இருக்க மேல கோவத்தெல்லாம் என் மேல காட்டிட்டு கிடக்க நீ. ஒரு நாள் சத்துன்னு வாங்க போறியா இல்லையான்னு பாரு. அப்ப எங்க அப்பா மட்டும் வாங்கிட்டு வாங்கிறதுக்கு அப்ப எடுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன கேன 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 ஆமா இல்ல இந்த அட்டைய எடி கஞ்சம் இந்த ஏசி அட்டைய காயலங்கடல போடணும்னு அது பத்திரம் குதிச்சு தூக்கிலாம் போட்டுருப்பல. நானு தூக்கிலாம் போடக்கூடாது. அடியில எதுக்கு இப்படி அடைச்சு வச்சிருக்கிற? வான் பிரச்சனை என்ன? இத பூச்சி போட்டு வந்துச்சுனா நான் போட்டு 10 ரூபா வாங்குவேன். நான் வச்சிருக்கேன். அசிங்கமா பேசாத. என்ன பெயிண்ட் வச்சிருக்க வீடல? பைத்தியம். காயலங்கடல போட்டு 10 ரூபா வாங்கி வச்சிருக்கேன். என்ன பெயிண்ட் வச்சிருக்க? நடிப்பு அப்படியே நடிப்பு போடு. பெயிண்ட் வைக்கலடா. என் மருதாணி இவ்ளோ கஷ்டப்பட்டு மருதாணி போட்டு தெரியுமா? நடிப்பு கோல்ட்ல கூட. ஊர் வரியா? ஆயாட்டுக்கு வரியா? போவாதலியே போவாத. அங்கி போய் வந்து நானே செய்ய சொல்லுவாங்க. ஆயாட்டுக்கு வரியா என்ன? போகாத. நல்லா சொல்லு. ஆயாட்டுக்கு வரியா? நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கலாம். ஆயா வீட்டுக்கு வரியா என்ன? சே எஸ் ஆர் நோ. சே எஸ் ஆர் நோ. இல்லனா இங்க இருக்கியா? ஃப்ரெண்ட் வீட்ல விட்டு போட்டானே. சொல்லலையோ? ஏங்கனா மதிக்குதா உனது? அது கூட உன்ன மதிக்க மாட்டுது. என்ன அப்படியே சைன்னு மெதுவா போகுது. ஏன்டா பெயிண்ட் வச்சிருக்க? ஏல பெயிண்ட்ற? எதுக்கு பெயிண்ட்ற? வீடே பெயிண்ட் வச்சிருக்க. எதுக்கு பெயிண்ட்ற? எதுக்கு பெயிண்ட்வ? சரி அப்படியே வந்து சண்டை போட்டு அந்த துணியை மடிச்சு வச்சிருக்க. அப்பா பாருப்பா, அப்பா வேலை வாங்குறப்பா. அம்மா சொல்லுப்பா. வீடை நீட் பண்ணு. போ ஏந்திரு போ. எனக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருச்சு எனக்கு. அக்கால சாமி சொல்லு சாமி. அல்லையே ஆயா வீட்டுக்கு, அல்லையே ஆயா வீட்டுக்கு, அல்லையே அல்லையே லல்லலலலல. ஆயா வீட்டுக்கு போக மாடி. தயவு செய்து பாத்து போக மாடி. விட்டுட்டா இருக்கு. ஆயா வீட்டுக்கு அடி. ஆயா ஓடி. தச்சி தீபாவளி ட்ரெஸ் வாங்கி தட்டுமாப்பா. பிடிச்சா அப்படியே சூப்பரா வாங்கி தருவான் பாருங்க அப்பா உனக்கு. தீபாவளிக்கு ட்ரெஸ் சொல்லிரு உங்க அம்மா கிட்ட. நல்லா வாங்கி தருவா. கிளுகிளுன்னு வாங்கி தருவா. கலர் கலரா வாங்கி அம்மா கிட்ட சொல்லு. உங்க அம்மா எதுக்கு வம்பு? இப்ப நீ என்ன அடிச்சனா அவன் உன்னை கட்டிப்பா. நேரத்துல வச்சுக்கோ. எதுக்கு பேசிட்டு இருக்க? எதுக்கு வீடியோ பேசு? பைத்தியம் கத்துது. ஏய் கத்தாத, தலை வலிக்குது எனக்கு. பாரு கையை இப்படி புடுக்கணும் கடிக்க விடுறாடி. ஆமா நீ பெரிய ஆளு. ஆமா இல்லப்பா. சரி சமாதானம் 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 சமாதானம். நானாவது உன்னை போட்டு வெளுப்பேன். அவன் கடிச்சானா உன்னால தாங்க முடியாது. அல்லையே 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 அல்லையே. இப்ப அவன் கத்தணும் பாரு போணும். அல்லையே திவ்யா நீ தான் மடிச்சு வை. திவ்யா உட்காண்டே. ஏய் முடியாது போடா. என்ன மருதாணி? ஏய் மருதாணி வச்சிருக்கேன். ரத்தம் வருதா என்னங்க? ஆமா ரத்தம் வருது. யாரு? உன் புள்ள தான் கடிச்சு வச்சிட்டான். காட்டு. தக்காளி சாஸா? டொமேட்டோ சாஸ். ஏய் சீரியஸா சொல்லு என்னது? மருதாணிடா அது. மருதாணி எப்படி இருக்குது? கொழ கொழன்னு கொழ கொழன்னு. புள்ள பீ மாதிரி. என்ன தீபாவளிக்கு இப்பே மருதாணி பாங்க. இன்னும் இருக்கு 4 நாள் 5 நாள் கிடக்கு. இருக்கிற மருதாணி காலி பண்ணலாம். டயர்டா இருந்துச்சா? ஊருக்கு கிளம்பணும். சரி படுக்கலாம். நீ மட்டும் அடிட்டு. ஏமா போமா என்னால முடியாதுமா. டென்ஷன் பண்ணாத. வீட கூட்டி விடு. பாருமா காலையில நீ அந்த பெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் உள்ள போய் கட்டிலுக்குள்ள போய் க்ளீன் பண்ணி எத்தமா வந்தோம். அதுக்குள்ளே எனக்கு தள்ளி பிடிச்சிக்கிச்சு. எனக்கு மண்டை வெடிக்குதுமா. தயவு செய்து ஒரு நாளாவது நீ பண்ணுமா ப்ளீஸ்மா. நான் கொஞ்ச நேரம் தூங்கலாமா? அப்புறம் 7 மணிக்கு என் உயிரை எடுப்பீங்க. கிளம்புங்க கொஞ்ச நேரம் தூங்க. நான் சிட்ரஸன் வேற போட்டிருக்கேன். ப்ளீஸ்மா எனக்கு கேட்டுக்கோமா. நடிப்பு எப்படிதான் போடுவியோ. நடிப்பு போடாத. நடிப்பு போடாத. நான் மயக்கமா வருதுமா. வரும். ப்ளீஸ்மா
ப்ளீஸ்மா ஒரு நாள் பண்ணுமா ப்ளீஸ்மா. காலையில எல்லாத்தையும் நான் தான் அள்ளியே போட்டேன். என்னையவே மடிக்க சொல்றேன். இப்பதானே கடைக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கடைக்கு போக சொன்னேன். வெங்காயம் இல்லைன்னு ஒரு வாட்டி போக சொல்ற. ஒரு வேலையை ஒரு வாட்டி சொல்ல மாட்டேன், 10 வாட்டி கடைக்கு போக சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எப்ப பத்தோ அப்பதான் நான் இங்க நடந்து போயிட்டு பாரு. பேசாம போயிட்டு வா. யார் வேணும்? கஷ்டம். ஆம்பளைங்க பாவம். ஆமா, ஆம்பளைங்க பாவம்னா பொம்பளைங்க அதை விட பாவம். என்ன பண்றது, உங்ககிட்ட மாட்டிக்க ஒட்டிட்டு வரும் மேல. எனக்குலாம் ஒட்ட தெரியாது. ஏய், நான் கையில மாதிரி வச்சுட்டு துணியா மடிக்காம பட்டு கிடக்குறேன். இதுல வர ஒட்டுறதுக்கு வா நட்டுறதுக்கு வான்றேன். போ அந்தண்டை எந்த வந்துட்டேன் குழுக்குன்னு கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஆளப்பாரு. ஆம்பளை தானே, போய் இந்த வேலையாவது செய்யி. அதால அந்த ஒயரை கிட்ட பிடிச்சுக்கணும் ஒரு ஆளு. எனக்கு தெரியாதுப்பா, பொம்பளையே கூட்டு போய் இதை ஒட்டிட்டு வந்துடும். தெரியா மழை வந்துருச்சு. ஏம்மா எனக்கு டயர்டா இருக்குமா, கோல்டு வர ஒரு பக்கம் எனக்கு டென்ஷன் ஆகுதுமா. ஏமா இப்படி ரெஸ்ட் கூட எடுக்க விட மாட்டேமா. அலைய 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 அலைய. ஏந்து போய் வேலையை பாரு. போ ஏந்திரு. நான் வேலையை பார்க்கணுமா? நீ என்ன? நான் காலேஜ் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். போய் அந்த டேப் போட்டு சொன்னியப்பா. நீ எத்தையும் புடுங்க வேணா, போய் இந்த இதையாவது புடிக்கிட்டு வா. போ. 4 வாட்டி கடைக்கு போயிட்டு வந்துட்டு சீனை போட்டு தள்ளுறேன். எனக்கு ஒன்றும் புரியலையே. காலைல எழுப்புறேன் பாபா பாபான்னு. ஒரு பிளாக் காஃபி கூட போட்டுக்க முடியல உன்னால. நீ எந்திரிச்ச உடனே நான் எந்திரிச்சணும், நீ உட்காரனா நான் உட்காரணும், நீ படுனா நான் படுக்கணும், நீ நடனா நான் நடக்கணும், நீ செய்யினா நான் செய்யணும். என்னை பத்தி உனக்கு எப்படி இருக்குது? கிறுக்கு மாதிரி இருக்க. ஆளு மண்டையில இருக்கிற முடியும். பிரஸ் பண்ணு. ஒழுங்கு மாதிரி தான் ஓடி போயிடுங்க. நான் வரவே இல்லை. போயிட்டு வா. போ. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. தீபாவளிக்குலாம் இங்க வந்துருங்க. ஊருக்கு போகணும். ஏஞ்சிரு. அலைய அலைய நலம்பெல்லாம் வாவ் 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 வாவ். பிக் பாஸ் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். தலை வலிக்குது. அது நீ ஒரு பக்கம் நான் சொன்னா கத்துற. அது வேற அதுக்கு வேற. அதுக்கேற்ற மாதிரி நான் போயிட்டு வரதுக்குள்ள இல்லை நான் ஆஃப் பண்ணிட்டேன். நேற்று நடந்தது. தலையை வலிக்குது. என்னாச்சு ஃபைனலா? தெரியாது. இருக்கே ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு நொன்னாச்சு ஏதாச்சு நீ சேர்ந்து ஓடந்தே வந்துட்டேன். என்ன லம்பாடியா நீ? ஏன் லம்பாடியாட்ட வே 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 வேங்கிறிய? என்ன லம்பாடி மாதிரி? எந்திரி திவ்யா, மடிப்போம் திவ்யா, எந்திரில ஏன் உட்காந்து மடி. மடி திவ்யா, எல்லாத்தையும் இரிட்டேட்டிங்கா பண்ணிட்டு இருக்காது திவ்யா, ரொம்ப தப்பு. அச்சோ ஆண்டுவா, என்னை மட்டும் எப்படா காப்பாந்தே. இந்த மூக்கு எனக்கு அரைக்குது. நம்மளால தள்ளி பண்ணி தூக்கம் வருது எனக்கு கொஞ்ச நேரம். நைட்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன். நீனும் பேன்னு தூங்கி வருவீங்க. நானும் அதுதான். என்னல என்ன திட்டுற? என்ன திட்டுவ? சீன போடாத போது. என்ன எதிர்த்து உதைக்கிற? இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆளாளு இரிட்டேட் பண்றேன். என்னோட காப்பாத்தி அல்லையே அல்லையே நல்ல போதும் அல்லையே 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 நல்ல துணியை வச்சு இருக்கு தும்முன்னு
பாவமா இருக்கேன்னு பாக்குறேன்னா பட்டு 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 அப்படி அடிச்சுடுவேன். நீ என்ன ஒரு வாட்டி பட்டுன்னு ஓங்குனாலே அவன் கைய பிடிச்சி எலும்பெல்லாம் நொறுக்கிடுவான். சரியா? சீத போடாத. எங்க ஓங்கி இப்ப வரான் இல்லையா பாரு. அதானா வந்தானா வந்தானா ஜாக்கிரதையா பாரு முத தும்பிக்கிட்டு சரி படாங்கிட்டே ஏன் சரி காப்பி போடு. எம்மா உனக்கு மனசாட்சின்னு இருக்கா இல்லையாம்மா? நான் சொல்லிருந்தானமா இருக்கேன், என்னால முடியல. நீ ஏமா இப்படி பண்ற? நீ ஒரு நாள் ஒரு பொழுது ரெஸ்டோட இருக்க ஒரு மாட்ட உடம்பு சரியில்லைனா கூட இத பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு வேலைக்காரை விட கேவலமா நடத்துறமா நீ. போனது இல்லையா ஊருக்கு போகணும். கிளம்பு கிளம்புன கிளம்பு. அந்த பெட்டி எடுத்தது நான், உடைச்சது நான். அதுல வந்து துணி எப்படிதானோ இப்படி அபாண்டமான புழுவெல்லாம் புழுவுறேன்னு எனக்கே தெரியல. சரி நீ தான் எடுத்து வச்ச, சும்மா சொன்ன. சரி நீ எடுத்து வச்ச, அதை பொட்டி எடுத்து வச்சதுக்கு உனக்கு உடனே தும்மல் வந்துருச்சுங்கிற, உடம்பு சரியில்லைங்கிற. இதெல்லாம் நம்புற மாதிரி ஏதாவது இருக்கா? நல்லா தான் இருந்த காலையில எந்திரிக்கும் போது என்ன குழச்சிக்கிட்டே தான் எந்திரிச்சேன். என்னைய போட்டு மூக்க போட்டு தேய்ன்னு தேய்ச்சாக்க தும்மல் வரதான் செய்யும். உனக்கு தான் டஸ்ட் அலர்ஜின்னு தெரியும். ஒரு சின்னதா அவனுக்கு வந்தாதான் சூட்டு வலி என்னன்னு தெரியுமா? ஒரு கர்ச்சிப்பை கட்டினா வேலை உனக்கு வந்தாதான் தெரியும். அப்ப நான் பண்ற அவஸ்தை. ஒரு கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு இருக்கணும். என்னால ஒரு உடம்பு சின்ன சரியில்லை யாராவது கோன் போடுவாங்களா? உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, உடம்பு சரியில்லைன்னா அப்ப கோன் போட்டுக்கிட்டு யாராவது உட்காந்துருப்பாங்களா? அப்போ ஊருக்கு போறோம்னு தெளிவா நீ பிளான் பண்ணி அப்பதான் வந்து நம்ம தூங்க விடுவானுங்க நைட்டு. இப்படி வந்து கிரியேட் பண்ணுவோம்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்க. ஆமா கிரியேட் பண்றாங்க. ஏன்னா நீ பெரிய அம்மா ஒரு பொல்ல நீ இதெல்லாம் உண்டா கிரியேட் வேற பண்றாங்க. ஈயாட்ட இருக்கு மருதாணி மாதிரி. ஆமா என் புள்ள பீடா. அப்படியே நக்கி எடுத்து திங்கறியா? அப்பவே எனக்கு சூடு சொன்ன வாய் தான் நான் பாக்குறேன். போடாங்கிட்டு போடாங்கிட்டு போடா 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 போடா. அலையே அலையே தலைமுற அலையே 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 தலைமுற அலைய. கரெக்டா 7 மணிக்கு கிளம்பிடணும் திவ்யா சொல்லிட்டேன். துணியை மடிச்சு மட்டும் வை. நான் தூங்கி எப்ப எழுந்திருக்கணும் அப்பதான் பண்ணணும். நான் மாத்திரை போட்டிருக்கேன், நான் கொஞ்ச நேரம் தூங்கணும், எனக்கு தூங்க விடு. சும்மா லபாதிபான்னு கத்தின்னு இருக்காதே சொல்லிட்டேன் நானு. இரிட்டேட் பண்ணாத என்னைய நீ. உடம்பு சரியில்லாதனால உடம்பு சரியில்லாத போன் போடுவாங்களா திவ்யா? நான் போடுவேன். இதுக்கு என்ன எனக்கு தானே உடம்பு சரியில்லை. டென்ஷன் ஆகுற பாத்துக்கோ. செம்ம இரிட்டேட் ஆகுது நீ பண்றதெல்லாம். அப்படியா? உனக்கு மட்டும் தான் இரிட்டேட் அப்டேட்லாம் ஆகுமா? எங்களுக்குலாம் ஆகாதா? நீ தான் இப்ப என்ன இரிட்டேட் பண்றேன்னா மாத்தி பேசுனுக்கிறேன். நான் பேச வேண்டியதா நீ பேசுனுக்கிறேன். என்ன உன் கதை? உன் கதை தான் என்ன கதைனே தெரியல. நான் தூங்கணும், அதான் என் கதை. இப்போ போதுமா? இப்போ இப்படி பேசுறப்ப உடம்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கும்? நல்லா தான் இருக்கு. ரொம்ப தப்பு பண்றது நீ. ரொம்ப தப்பு பண்ற. ஆமா ஆமா நான் மட்டும் தான் ரொம்ப தப்பு பண்றா உங்க அம்மா காரி. என்ன இது? வலியா அலையே அலையே தழும்புட்ட. இல்லையா இங்க தம்பியை பாரு. தம்பியை பாரு. என்னடா போசி இது? அவன் ஒரு மானம் கட்ட வாங்கிட்டு போவாது. இந்த வந்துரு உன்னி கொஞ்ச நேரத்துல உன்னி அப்படியே எரிஞ்சு விழுவான். அப்படியே வெறி வந்துரும். உனக்கு பண்ற வெறி அவனுக்கு வந்துரும். அடுத்த வெறி பிடிச்ச நீ நாயா அது நாயான்னு எனக்கு தெரியல. வெறி பிடிச்சி தீவி ஐயோடி போமாடி. ஐயோடி போமாடி. ஐயோடி போலாமா? பாட்டி போய் பார்த்துட்டு தீபாவளி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பட்டாசு வெடிச்சிட்டு ஆயா ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருப்பாங்க. முறுக்கு தின்னுட்டு குக்குனட்டு முட்டை கட்ட. ஏய் எந்திரில முத. இந்த பட்டனை பிச்சுட்டாண்டி உள்ள.
ஏந்திரி ஏந்திரி திவ்யா மணியாவது கிளம்புற. அது ஒரு தொல்லை எனக்கு. ஆமா நீ பெரிய தொல்லையா. நீதான் எங்க ரெண்டு பேருக்கு தொல்லையே முத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீதான் தொல்லையே. ஆமா நான் தான் தொல்லை. சீக்கிரம் போய் சேர்ந்துடா. போடுவாங்களா காலையில இருந்து உட்கார்ந்து பிக் பாஸ் பாப்பாங்களா அந்த பொட்டியை தொடச்சதுல உடம்பு சரியில்லையா இதை வந்து என்னை வந்து என்ன இரிட்டேட்டிங் நரிட்டேட்டிங் வெரிட்டேட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ. ஏய் மூக்க நோண்டிக்கிட்டு முதல்ல தலைவலாம் கை வைக்காதல. மூக்க நோண்டினா எதுக்கு மூக்க நோண்டுற? சி ஏய் இஞ்சர்ல ஊருக்கு போனத எந்திரி. என்ன பிரச்சனை இப்போ? ஏன் இருக்கிற உடம்பு சரியில்லைன்னா சொல்ற, ஏன்டா இப்படி போட்டு சாவடிக்கிற? செத்துட்டா கூட தோண்டி என்னது இதை பண்ணு அதை பண்ணுவ போல. அறிவு புண்டையா இருக்கா உனக்கு? மனசாட்சி தான் இருக்குதா இல்லையா? மனசுதான் இல்ல. இவ்வளவு ஒரு கேவலமா நடந்துக்கிற. நானா போற வரைக்கும் பிக் பாஸ் பாத்துட்டு இருந்தேன். யாரு? நான் பிக் பாஸ் பாத்துட்டு இருந்தேனா? தின்னும் போது சோத்துனும் போது ரெண்டு பேரும் தான் பிக் பாஸ் போட்டு நல்லா கிளுகிளு பாத்துட்டு இருந்தீங்க. இப்ப என்ன சொல்ற? நான் பாத்துட்டு இருந்தேன். பொய். வாயை திறந்தாலே பொய். காலைல இருந்து நான் சோத்துங்களே ரெண்டு பேரும் சோத்துனீங்க ஒரு வார்த்தை தின்னீங்கன்னு கேட்டியா? சோத்துனான்னு கேட்டியா? வாட்டர் மிலானா பாத்துட்டு இருந்த காமெடி. என்ன வாட்டர் மிலானா? அவன் பெரிய என் புருஷன் அவன்னு பாத்துட்டு அது பெரிய மூஞ்சி பாத்துட்டு உட்கார்த்துக்கு. சி உடனே ஆளும் மண்டை உடம்பு சரியில்லைன்றால ஏதாவது நான் பண்ணுவேன். உடம்பு சரியில்லை கோன்ல போட்டுருக்க. கோடு போட்டா உடம்பு சரியாது. கோடுக்குன்னா சரியானா கோன் எப்படி போடுவாங்க திவ்யா? நான் என்ன உடம்பு சரியில்லை அது எத்தனை நாள் கோன்னு தெரியல. அப்படியே உட்கார்ந்திருக்க உடம்பு சரியில்லைனே இல்ல கோமா ஸ்டேஜ்ல கண்டு போயிட்டேனா? நானும் பாத்துட்டு இருக்கேன் சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. அத பண்ணு இத பண்ணு ரொட்ட பண்ணு உசுக்க பண்ணு வந்து அத இத பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டே தான் இருக்க. ஏன் சொல்லவே இல்லையா நீ? அப்படியே ஏன் நடிக்கிற? ஒரு 2 நிமிஷம் நான் உட்கார்ந்துட கூடாது. தீயா போடு பாத்திரத்தை கழுவு வீட கூட்டு தெருவ கூட்டு. ஏன் மண்டை சேர்ந்து ஆடுது? சி மனசாட்சி இல்ல. விட்டுட்டான் சொன்னேன் பார்த்தாலே எனக்கு. பார்த்தாலே ஏன் வெளில போ. ஏன் வெளில போ. இல்ல வீட்டு விட்டு போ. கிளம்பு ஊருக்கு கிளம்பு. நான் வர முடியும். ஊருக்கு கிளம்பு போ. என்ன பார்த்தா இருட்டுட்டு ஆகுது உனக்கு டென்ஷன் ஆகுதுன்னா உனக்கு பெரிய வரல உனக்கு இருக்காத கிளம்பு. கடவுளே ஆக்சன் போடு. உங்க அம்மா நீ உங்க அம்மா புள்ள தான் நீ. ஆக்சன் நீயும் போடு. என்ன புள்ள திட்டினுற? நான் பார்த்தேன். ஆமா நீ நடிப்பு போடல. அப்படி நடிப்பு போட்டு தள்ளுவிய. ஒரே ஒரு வேலை பண்ணுவேன். காய் வாங்க ஒரு வாட்டி, பால் வாங்க ஒரு வாட்டி. இப்ப இந்த வந்து மழையில வந்துருன்னு சொல்லிட்டு அந்த இது வாங்குறதுக்கு டாப் வாங்க ஒரு வாட்டி. எத்தனை வாட்டி எனக்கு கடைக்கு போறது? இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே. கேட்டா ஊருக்கு போறோம்ல மாமா போயிட்டு வாமாம்மா, ஊருக்கு போறோம் போயிட்டு வாமான்னு எல்லாம் நல்லா பண்ணிட்டு இப்ப போயிட்டு வந்து இப்ப பண்ண பத்தி அவரு வந்து சூப்பரா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வாமா மடிச்சு வைக்கிறேன்னு சொன்னிய போகும்போது மடிச்சு வச்சியா நீ? நான் சொல்லவே இல்லை மடிச்சு வைக்கிறேன்னு. நான் இப்ப சொன்னேன் நான் மடிச்சு வைக்கிறேன். நான் சொல்லவே இல்லை. உய்யி வாய் தொக்காலே. ஆமா நான் பொய் தான் பேசுறேன். நீங்க எல்லாம் உண்மையா பேசுறேன். டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு தெரியுது. அப்போ அது பொட்டி எடுக்கும்போது ஒரு துண்டை வச்சு கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தும்முனாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. நீ தும்முனாலே கடுப்பேத்திட்டு. சரி ஆண்டவா என்ன பத்தி எப்படின்னா காப்பாத்து. சீக்கிரம் கொண்டு போய் என்னைய காப்பாத்து. டேய் டாடி நீ யார் என்ன கூட்டு போயிடுறா டைசி? மாரடிக்க முடியல. என்ன ஒரே பேண்ட் வச்சு எப்படி படுத்து கிடக்கு பாரு. எதுவுமே தெரியாம படுத்து கிடக்கு. ஏய் புள்ள என்ன சொல்லுங்கன்னா மூஞ்சிலிங்கற ஒச்சறவனா உன்னை. அவள அக்கறவன் எடுத்து போடு பார்க்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து நான் ஆக்சன் எடுத்து போடு. அவள அக்கறதுக்குள்ள உனக்கு எடுத்து போடு. அவள நக்க பிடிக்கும், அவள கொஞ்சம் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். அவ பிஎல்ல போட்டு மட்டும் உனக்கு பிடிக்காதா? ஏன்னா நான் தான் இருக்கனே ஒரு இழுச்ச வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு மாங்குன்னு.
அதனால அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. தேவையில்லாத பேசக்கூடாது. தேவையில்லாத என்னடா நீ பண்ணிட்டு இருக்க? தொடாத போத தூக்கி கையை நீட்டி பேசுறவளா என்கிட்ட இருக்க கூடாது. நிக்கலா பேசினா மூஞ்ச வச்சு. கையை தொடாத தூக்கிட்டு. அடிச்சு புழுந்த அப்புறம் வீட்லயே இருந்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டே கூடாது. நான் ஏமா வேண்டு வைக்கி வேண்டு வைக்கி. ஏய் நான் பாத்துங்க புள்ளே நெக்லஸ் நெக்லஸ். யோ கருமோ சி சி தியா போதியா. யோ கருமோ கருமோ. குடிக்கணும். குடிச்சாதான் இது வேலைக்கு ஆகும். வச்சுக்கோ அப்படியே அசிங்கமாவே இல்லையா கொஞ்சம் கூட வந்து தடவிட்டு இருக்க எல்லாத்தையும். முடிச்சல வீட்டு யா தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கா திவ்யா. எனக்கு பிடிக்காதுன்னா பண்ணாத. அவ்வளோ சொல்லுவேன் நான். பிடிக்காதுன்னா எனக்கு பண்ணாத. துவைச்ச துணி வேற எனக்கு கிடக்கு. அப்படியே எடுத்து போட்டுருவேன். வா சரி வா இங்க வந்து உட்கார் வா. சிந்தி தொப்புறதுக்கா என் மேல தடவறதுக்கா? நானும் வரல. மடி திவ்யா ஊருக்கு மணி ஆயிடுச்சு. சரி செய்யற வாடா. ஏன்டா இப்படி பண்ற? உடம்பு நெசமாவே சொரம் அடிக்குதுன்னா சரிங்களாம். டெஸ்ட் அலர்ஜி கொஞ்ச நேரம் ஒரு மாத்திரையை போட்டா ஒரு 10 நிமிஷம் தூங்கினா வேலை முடிஞ்சுச்சு. அது கூட நீ விட மாட்டேடா. ஏன்டா இப்படி பண்ற? மனசாட்சி இல்லாம. ஊருக்கு போகணும் திவ்யா. ஊருக்கு போகணும்னா எங்கன்னா உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? நான் கேக்குறேன். உடம்பு முடியலன்னு சொல்றேன். அதை செய் இதை செய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு இருக்கா. உனக்கு நல்லா புரிஞ்சுக்கிறேன்டா. உன்னை சத்தியமா நல்லா பண்ற. நல்லா இருக்கு. இரிட்டேட் பண்ணாத சொல்லிட்டேன். இரிட்டேட்டிங் பண்ணாத என்னைய அவ்வளவு சொல்றேன். பண்ணு நான் வந்து இரும்புல அடிச்சு வச்சிருக்காங்களா என்ன? எனக்கு ஜுரம் தலைவலினாலே நான் அப்படியே எனக்குள்ளேயே வச்சுக்கணும். நீங்க யாரும் எந்த அக்கறையும் பண்ண மாட்டீங்க. நல்லா தெரிஞ்சிருச்சு. என்னைய நான் மட்டும்தான் பாத்துக்கணும். நான் எனக்கு என்னன்னா நான் செத்தே அப்படியே படுத்து கிடந்தாலும் உங்களுக்கு வந்து நான் எல்லா பணிவடையும் பண்ணிட்டு நான் போய் மறுபடியும் படுத்துக்கணும் குளிக்குள்ள. அதான் உன்னோட மைண்ட் செட். அப்படி சொல்லவே இல்ல. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. சாமி அப்படி சொல்லவே இல்ல. நான் இப்ப அப்படி சொல்லவே இல்ல. வேலைக்காரியோட கேவலமா வேலைக்காரியோட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் திவ்யா இருக்கேன். ஆமா ஆமா நல்லா பண்றேன். ஒரு 1/4 மணி நேரத்துல கிளம்பணும். கிளம்பியாவது உட்கார்ந்திருக்கேன். நான் இங்க கடைக்கு தானே போயிட்டு வந்தேன். நல்லா பண்றேன். எல்லாத்துலயும் ஆடம்பரம் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. யாரு? நான் ஆடம்பரமா? ஒரு நேரம் பார்த்தா எல்லாத்தையும் நீட்டா சூப்பரா. இல்ல நான் ஆடம்பரமா? என்ன போட்டுட்டு மினிக்கிட்ட திரியறேன் ஆடம்பரத்துக்கு. இல்ல எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பணக்கார பருப்பு மாதிரி வாங்கி கொடு நான் சொல்லுறேன் ஆடம்பரம் திரியறதுக்கு நான். அந்த ஆடம்பரம் இல்ல. சி நான் அந்த ஆடம்பரம் மூஞ்ச பாரு நல்லா. ஆடம்பரம்னா அந்த ஆடம்பரம். பேச நல்லா பேசணும்ன்றதுக்காக பேசாத. புரியுதா? லேட்டா கிளம்பறத சொல்றேன் நீ. நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ண முடியும் உன்னால? நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் ஆடம்பரம் தான் பண்ணுவேன். இரிட்டேட் பண்ணு. இதுக்கு தான் இங்க உட்கார்ச்சியா? இதுக்குதான் வரகாச்சியா? அது இப்படி எங்க வெளில போறப்பதான் உனக்கு ஏதாவது என்ன சண்டை போடணும், என்ன இரிட்டேட் பண்ணணும், என்ன வந்து கட்டையில வைக்கணும், கருந்தணும், அப்படியே என்ன திட்டிக்கிட்டே இருக்கணும். உனக்கு நீதான் என்ன கருந்தி கட்டையில ஏத்துற போல சீக்கிரம் செத்துருவேன். செத்தாதான் உனக்கு நிம்மதியா இருக்கும். மாத்திக்கணும். என்னதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பைத்தியக்காரனா ஆக்குற. நீங்க பைத்தியக்காரனா ஆக்குற.
எனக்கு பார்த்தா பைத்தியக்கார டாஷ் மனசாட்சி இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா மனசே இல்ல தெரியாதா மனசே இல்ல பா இரிட்டேட் பண்ணி நீங்க வெளில போறப்பதான் ஏதாவது ஆகும். போறப்ப எப்படி இருந்த டென்ஷன் பிரஷர் பிபி பிரஷர் ஏத்தி ஹைப்பர் ஆக்கி எல்லாம் பிரஷர் பிபில வந்துடணும். அது ஹெவிக்கு போயிடணும். எல்லாமே ஹெவிக்கு போனாதான் வந்து வெளில என்ன கூட்டு போ ஆசை விட்டு இதுக்கு இவன் வேற உடந்த டேய் எதுக்குடா பொழுது போய் என்ன தூக்கம் உனக்கு டேடா பொழுது போய் என்ன தூக்கம் உனக்கு எந்திரு எந்திரு பொழுது போய் என்ன தூக்கம் உனக்கு சரி டென்ஷன் ஆகாத சும்மா உன்னை டென்ஷன் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. திஸ் இஸ் த பிராங்க் irritating prank. ஏன் திவ்யா ஊருக்கு போற நேரத்துல பிராங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? on spot சிச்சுவேஷன் பார்த்து பிராங்க் பண்ணிட்டு இருக்க நீனே? yeah of course தும்மல் சத்தியமா எனக்கு தும்மல் கண்டி தான் இது கொஞ்சம் இதுன்னு பேசுறது ரீல்ஸ் இருக்கு. என்னால் முடியல சத்தியமா என்னால் முடியல. நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் தான் உட்காந்துட்டு இருந்தேன். என்னால் முடியல. மைக் எங்க? அந்த டவுசர் தூக்கிட்டு பாரு. எப்படி பிளான் உனக்கு இதெல்லாம் சிச்சுவேஷன் பார்த்து? இந்த டைம்ல உன்னை இரிட்டேட் பண்ணாதான் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த டைம்ல நான் இரிட்டேட் பிராங்க் பண்ணலாம் பிளான் பண்ணேன். கேமரா எங்க வச்சிருக்க? கிச்சன் உள்ள இருக்கு. சிங்க் கிட்ட பாருங்க, சிங்க் கிட்ட பாருங்க. அக்வா கீழே பாரு. அப்படியே அப்படியே நிக்குதா? எப்படி தெரியுமா இங்க இருந்து? கண்ணு மாதிரி இருக்குறாப்ல ஆளு. தெரியுமா இங்க இருந்து ஃபோக்கஸ் ஆகுமா? गाइस செம்ம டென்ஷன். எனக்கு கையை வேற வலிக்குது. என்ன அடிச்சது நீ அடிச்சது வலிக்குது. 4 நல்ல எலும்பா இருந்தாலும் பட்டார் பட்டார்னு மசால். நாளைக்கு வரையும் கையை தூக்க முடியாது எனக்கு. என்ன அறிவு இருக்கா? புள்ளைய திட்டுற இடியட். நான் எப்படி இப்படி வச்சுப்ப வீட்டை சொல்லு. எனக்கு உடம்பு முடியல, அதுவும் தும்மல் வந்துச்சுன்னா மட்டும் தான் நான் எந்த வேலையுமே गाइस சத்தியமா நான் நிஜமாவே வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது. நான் பயங்கர இரிட்டேட் ஆகிட்டேன். போகிறப்ப தான் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. காலையில் 4 வாட்டி கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். தக்காளிக்கு அப்புறம் மறந்து நான் ஒவ்வொரு வாட்டி கடைக்கு போயிட்டு வந்தேன். இந்த வாட்டி போகும்போது சொல்லிட்டு தான் பாப்பா இன்னும் ஒரு 1 hour தான் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே துணியெல்லாம் மடிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். சரி மாமா ஏன்ட்டா இப்போ வந்து இப்படி பண்ணவும் நானே நிஜமாக நம்பிட்டேன். வேணும்னே இரிட்டேட் பண்ணுறா போல, கடுப்பேத்துறா அப்படின்னு. எங்கே வெளில போனாலும் ஏதாவது சண்டை நடக்கும், குட்டி குட்டி சண்டை நடக்கும். அதான் வேறு எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு நிஜமாவே. ஆனால் என்ன அடிச்சது தான் வலிக்குது. சரி ஓகே गाइस, இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம சேனல்ல இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற vlog. ஒரு நிமிஷம் நம்ம சேனல்ல பாப்பா லியோ ரொம்ப திட்டு வா பட்டம். நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். गाइस அகைன் முக்கியமான விஷயம், நம்ம யூடியூப் சேனல்ல 2 அப்டேட் புதுசா விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் ஹைப், செகண்ட் அப்டேட் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்றது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஹைப் ஆப்ஷன் கொடுக்கும் போது எங்களோட சேனல் எங்களோட வீடியோ இன்னும் கொஞ்சம் ரீச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக அந்த ஹைப் ஆப்ஷன். 2வது சூப்பர் தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னா, நாங்கள் லைவ் போடும்போது எங்களுக்கு வந்து சூப்பர் சாட் கொடுக்குறீங்களா, ஸோ அதே மாதிரி தான் சேம் அதே தான். இது வீடியோக்கும் லைவுக்கும் ரெண்டு ஆப்ஷனுமே ரெண்டு இதுக்குமே இருக்குது. வீடியோக்கும் இருக்குது, லைவுக்கும் இருக்குது. ஸோ 2 ஆப்ஷனுமே வீடியோக்கும் சரி லைவுக்கும் சரி மறக்காமல் கொடுத்துருங்க. சூப்பர் தேங்க்ஸில் 40 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. எங்களோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட அன்பை அது மூலயமா நீங்கள் எங்களுக்கு காட்டலாம். ஓகேவா गाइस? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்து நாங்கள் என்ன பிராங்க் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா தனியாக கமெண்ட் எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. மாமாவோடது கால் மீ லைன் கிங், என்னோட வேர்ல்டு வின் கப்பல், என்னோட யூடியூப் சேனலும் வேர்ல்டு வின் கப்பல். அதுலேயும் நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், இந்த பிராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பிராங்க் பண்ணலாம் மறக்காம கீழே இதில் கூட கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, டாடா பாய். உங்ககிட்ட இருந்து டாடா பாய் சொல்றது நாங்க உங்க மதன், திவ்யா and Leo. See you on next prank. Bye guys. பை பை சொல்றேன் गाइस. நிஜமாவே லவ் யூ. பயங்கர இருட்டேட்ல தான் இருக்கா. ஆனா சத்தியமாவே எனக்கு முடியல. கோல் அப்படியே போட்டு வாட் 1 hourல இன்னொரு 1 hour நான் வந்து போயிட்டு வரதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கு. நாங்க கரெக்டா 6:30 அப்படி அந்த டைம்ல கிளம்பலாம்னு இருக்கோம். சரி அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து வந்துருங்க. எனக்கு பயமா இருக்குப்பா கேமரா நீ பாட்டுக்கு இப்படி வச்சிருக்க. ஒண்ணாக அந்த மேக்னெட்ல வச்சிருக்கேன், அப்படியே எடுத்தீங்கன்னா வந்துரும்.